கடவுள் இந்த உலகத்தில் கொடுத்த பொக்கிஷம். திருத்தந்தையை நாம் மதிக்க வேண்டும். திருத்தந்தையுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். மத்திய 16வது அதிகாரத்துல பேதுருவுக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுத்தார். நீ மண்ணுலகில் கட்டுவது விண்ணுலகில் கட்டப்படும், நீ மண்ணுலகில் அவிழ்ப்படுவது விண்ணுலகிலும் அவிழ்க்கப்படும். திருத்தந்தை வழியாக அகில உலக திருச்சபையை கடவுள் அன்போடு வழி நடத்துகின்றார். கத்தோலிக்க திருச்சபையில ரோமில புரூனோ கொர்னச்சியோலோ என்று சொல்லப்படுகிறார் ஒரு நல்ல கத்தோலிக்கன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவன் முதல் காலங்களெல்லாம் திருச்சபையோடு இணைந்து பயணித்து ஒரு திருச்சபையின் உண்மையுள்ள உறுப்பினராக வாழ்ந்து வந்தார். போக போக வாழ்க்கை பயணத்தில் முன்னேறுகின்ற பொழுது ஒரு ஜெர்மன் புரொட்டஸ்டன்ட் பாஸ்டருடைய அவரோடு இணைந்து பயணித்தனால, அவருடைய இன்ஃப்ளூவன்ஸினால புரூனோ கொர்னச்சியோலோ சபையை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, திருத்தந்தையை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த புரொட்டஸ்டன்ட் பாஸ்டர் புரூனோ கொர்னச்சியோலோவுக்கு சொல்லிக் கொடுத்தார், திருத்தந்தை தான் இந்த உலகத்தில் நடமாடுகின்ற எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை காரணம். திருச்சபை தான் இந்த உலகத்தில் நடமாடுகின்ற எல்லா அழிவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால திருத்தந்தையோடு திருச்சபையோடு இணைந்து பயணிக்க கூடாது என்று இந்த பாஸ்டர் புரூனோவிடம் எடுத்து சொன்னதுனால இந்த கருத்துக்கள் கற்றார் போல புரூனோ திருச்சபையையும் திருத்தந்தையும் வெறுக்க ஆரம்பித்தார். அந்த காலகட்டங்களில் புரூனோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இணைந்து சபைக்கு எதிராக போரடிக்க தொடங்கினார். இந்த காலகட்டத்தில திருத்தந்தையை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு 12ஆம் வயசு திருத்தந்தை திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில திருத்தந்தையை கொலை செய்ய ஒரு கத்தி உண்டாக்கினார். அந்த கத்தியின் கைப்பிடியில திருத்தந்தையின் மரணம் என்று எழுதி வைத்தார். திருத்தந்தையை கொலை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சமயத்திற்காக அவர் காத்திருந்தார். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க சமயம் காத்திருந்தது போல புரூனோ கொர்னச்சியோலோ திருத்தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டு காத்திருந்தார். ஆனால் புரூனோவின் மனைவி பொறுப்புள்ள அன்பு நிறைந்த ஒரு கத்தோலிக்க நம்பிக்கையாளர், புரொட்டஸ்டன்ட் சபையில் சேராதே என்று பலமுறை விண்ணப்பித்தார் புரூனோவிடம். ஆனால் மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு அவர் முக்கியத்துவம் தரவில்லை. பிறகு தன் மனைவியும் புரொட்டஸ்டன்ட் சபையில் சேர வேண்டும் என்று புரூனோ கொர்னச்சியோலோ அவளை கட்டாயப்படுத்தினார். ஆனால் மனைவி ஒரு கண்டிஷன் வைத்தார், நீ 9 முதல் வெள்ளிக்கிழமைகளில என்னோடு இணைந்து பங்கு கோயில திருவிழை ஆண்டுகளின் மகிமைக்காக தெய்வீக திருவிழா நிறைவேற்றி நன்மை வாங்கினார். நான் கட்டாயமாக புரொட்டஸ்டன்ட் சபையில் சேர்ந்துக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதாவது 9 முதல் வெள்ளிக்கிழமை 9 முதல் வெள்ளிக்கிழமையில பாவசங்கீர்த்தனம் செய்து நன்மை வாங்கினார். விண்ணகம் உறுதி என்று மார்கரெட் மேரி அலகோக்கு திருவிழை ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாடு கேட்டார் போல 9 முறை முதல் வெள்ளிக்கிழமை பாவசங்கீர்த்தனம் செய்து திருவிழை நிறைவேற்றினார். நான் புரொட்டஸ்டன்ட் சபையில் சேர்ந்துக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். புரூனோ கொர்னச்சியோலோ 9 மாதங்களிலே 9 வெள்ளிக்கிழமை தெய்வீக திருப்பலியில கலந்து கொண்டு புது நன்மை வாங்கினார், நற்கருணை ஆண்டவரை வாங்கினார். பிறகு நற்கருணை வாங்கின பிறகும் அவருக்கு மனசிலே அந்த மாற்றம் கிடையாது. திருத்தந்தைக்கு எதிராக போராட்டம் அவர் நிறுத்திவிடவில்லை. 1947 ஏப்ரல் 12ஆம் தேதி அமலோர்பா அன்னைக்கு எதிராக பிரசங்கம் செய்வதற்கு ஒரு பிரசங்கம் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் புரூனோ கொர்னச்சியோலோ. தன்னுடைய 3 பிள்ளைகள்
விளையாடி கொண்டிருக்கின்றனர். இந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது பரிசுத்த மாதா அவர்களுக்கு காட்சி அளித்தார். பிள்ளைகள் 3 பேரும் குழந்தால் படியிட்டு கரங்கள் கும்பிட்டு அன்னையிடம் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது புரூனோ கொர்னசியோலா அந்த இடத்துக்கு கடந்து சென்றார். புரூனோ கொர்னசியோலா கரங்களை கும்பிட்டு மாதாவின் விருப்பத்தை உற்று பார்த்தார். மாதா வெண்மையான அங்கி அணிந்திருந்தார். ரோஸ் கலர்ல ஒரு அரைக்கச்சி கட்டி இருந்தார். கிரீன் கலர்ல, பச்சை கலர்ல மேலாடை அணிந்து கொண்டிருந்தார். காலில் கருப்பு துணி, அதன் மீது ஒரு சிலுவை. இந்த அடையாளத்தில புரூனோவுக்கு பரிசுத்த மாதா காட்சி அளித்தார். இந்த தரிசனத்தில பரிசுத்த மாதா புரூனோவிடம் சொன்னார், நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நீ இன்றைக்கு அது நிறுத்திவிட வேண்டும். நான் 3 கடவுளின் ஆள்தான். கத்தோலிக்க திருச்சபை உண்மையுள்ள சபைதான். நான் வெளிப்பாட்டின் தாய் தான் என்று அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். புரூனோவின் வாழ்க்கையில நீண்ட காலமாக மன அமைதி இல்லாமல் இருந்தது. அன்னையை பார்த்த உடனே இனம் புரியாத அமைதிக்கு அவன் எடுத்து செல்லப்பட்டார். மறுபடியும் அன்னை புரூனோவிடம் எடுத்து சொன்னார், நீ 9 முதல் வெள்ளிக்கிழமைகளில ஆலயத்திற்கு வந்து நிறைவேற்றிய தெய்வீக திருப்பலியின் தகுதியினால்தான் உன்னை மீட்க நான் இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன். நீ 9 வெள்ளிக்கிழமைகளில இறுதி ஆண்டு மகிமைக்கு நிறைவேற்றிய திருப்பலியின் காரணத்தினால்தான் விண்ணகம் என்னை உன்னை மீட்கிறதுக்காக உன்னிடம் அனுப்பி இருக்கிறேன். அதனால மகனே, மனம் மாறு. திருத்தந்தை என்னுடைய மகன், திருத்தந்தை விண்ணகத்தினுடைய மகன். அவனுக்கு எதிராக நீ திட்டமிட்டிருக்கின்ற கொலை சதி திட்டம் மாற்றிக்கொள் என்று அவனிடம் எடுத்து சொன்னார். புரூனோ கொர்னசியோலா மனம் மாறினார். கத்தியை மாற்றி வைத்தார். திருத்தந்தை கொலை செய்ய கத்தி எடுத்தவன் அன்னையின் பரிதியினாலே அவன் மனம் மாறி அபிஷேகம் உடையவனாக ஒரு நல்ல கத்தோலிக்கனாக மாறினார். ஆதலால் திருத்தந்தையை நேசிப்போம், திருத்தந்தையுடன் இணைந்து பயணிப்போம். பரிசுத்த மாதா திருத்தந்தையின் தாத்தா, பரிசுத்த மாதா திருச்சபையின் தாய் தான். திருச்சபையை நேசிக்கின்றார், திருச்சபையை பாதுகாக்குகின்றார். அன்னையின் அற்புத கரங்களில திருச்சபையை ஒப்புக் கொடுப்போம். 2 வருடங்களுக்கு முன் பிரான்சிஸ் திருத்தந்தை பந்தகோஸ்தா திருவிழாவுக்கு பிறகு வருகின்ற திங்கட்கிழமை திருச்சபையின் தாய் ஆகிய தேவானி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த பரிசுத்தமான நாளில அகில உலக கத்தோலிக்க திருச்சபையை பரிசுத்த மாதாவின் மாசத்திற்கு அர்ப்பணிப்போம். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். பரிசுத்த தேவ மாதாவை யோவானை மகனாக ஏற்றுக்கொண்டு அன்போடு அரவணைத்து வழி நடத்துகிறேன். எங்களது திருத்தந்தையை உமது அற்புத கரங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம். அகில உலக திருச்சபையை உமது மாசத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்து அன்போடு வழி நடத்தி செல்லும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.